சாரு, நம்ம எவ்வளவோ வணக்கம் தமிழா பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் கண்டிப்பாக இந்த வணக்கம் தமிழா ரொம்ப வித்தியாசமான ஒரு வணக்கம் தமிழாவாக இருக்க போகுது. நிச்சயமா ஒரு குரல், அந்த ஒரு குரல் நம்மளுடைய பல உணர்வுகளை பிரதிபலிச்சுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்மளுடைய சோகங்களுக்கு அந்த குரல் மருந்தாக இருந்திருக்கு. நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த குரல் நம்மளுக்கு சந்தோஷங்களை கொடுத்துருக்கு. கரெக்ட். இன்னும் எவ்வளவோ விஷயங்கள், அது ஒரு மேஜிக் மாயக்குரல் அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் அது நம்மளோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாகவே அந்த குரல் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பருவத்திலையும் அந்த குரலை நாம் சந்தோஷப்பட்டு அப்படி ஒரு அங்கீகாரம் கொடுத்து நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். இப்போ என்னென்னா, இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. ஒரு நல்ல கலைஞனுக்கு மறைவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நல்ல கலைஞர்கள் நம்மளை விட்டு மறைஞ்சாலும் அவங்களுடைய படைப்புகள் மூலமாக நம்ம கூடவே எப்பவும் இருப்பாங்க. எப்பவுமே அவங்களோட கலை நம்ம கூட இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், என்ன பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு மக்கள் கண்டிப்பாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு வீடியோ பார்த்துடலாமா? 20 மொழிகளில் 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள், 6 தலைமுறை இசையமைப்பாளர்களின் இசையமைப்பில் ஒலித்த ஒரே குரல், 4 தேசிய விருதுகள், 33 மாநில விருதுகள், காலங்கள் மாறினாலும் மனங்களை வருடும் ஒரு குரல், தலைமுறைகளை தன் இனிய குரலால் தாலாட்டிய இசைக்குயில், உணர்வுகளுக்கு உயிர் கொடுத்த உன்னத குரலுக்கு சொந்தக்காரரான இசைக்குயில் எஸ் ஜானகி அவர்களுக்கு இசை வணக்கம். எஸ் சாரு, இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மா அவங்கள தான் இன்றைக்கி நாம் சந்திக்க போகிறோம். எப்படி சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் தோணும் எல்லாருக்குமே. நம்ம சன் டிவியில் கடந்த காலத்தில் அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்குறாங்க, சின்ன சின்ன ஞாபகங்கள் அப்படின்ட்டு. ரொம்ப அழகான ஒரு இன்டர்வியூ தெரியுமா அது? சின்ன சின்ன குழந்தைகள், மாணவர்கள், படிக்கிற பசங்கள்லாம் அம்மாவை கேள்வி கேட்டு இன்டர்வியூ அவங்கள கேள்வி கேட்டிருந்தாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, என்னென்ன விஷயங்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க, என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கிறாங்க, அது எல்லாத்தையும் இன்றைக்கி நாம் வணக்கம் தமிழால் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? வாங்க. சாரு, கிட்டத்தட்ட ஒரு பாட்டு 2 பாட்டுலாம் இல்லை, 48,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்கள். இவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிற ஜானகி அம்மா இசை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறாங்களா, இல்லை எப்போ பாட்டு கற்றுக்கிட்டாங்க, அண்ட் எவ்வளோ படிச்சிருக்கிறாங்க, இதை பற்றிலாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? மியூசிக்கா இல்லை படிப்பா? முன்பு நீங்கள் எது வரைக்கும்? ஐயோ, அது சொல்லணும்னா எனக்கு அவமானம். உங்கள் முன்னாடி நான் இப்போ ஸ்கூலுக்கே போகல, படிக்கவே இல்லை. உங்கள் பாட்டு திறமை பழக்கத்தில் வந்ததா, இல்லை உங்கள் குடும்பத்திலே சங்கீத ஞானம் உண்டா? குடும்பத்தில் எங்கள் அக்கா அவங்கெல்லாம் பாடுவாங்க. இருந்தாலும் எனக்கு பை பர்த்து சின்ன வயசுலேயே 3 வயசு இருக்கும்போதே இப்போ பாடுற போல அப்போ பாடுவேன். ஆட்டோமேட்டிக்காக கடவுள் கொடுத்த கிஃப்ட். கிட்டத்தட்ட 20 மொழிகளில் இவங்க பல ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களோட முதல் பாட்டு அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா, அண்ட் இவங்க எப்படி பாடகி ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கதையும் பகிர்ந்துருக்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். சினிமாவில் பாட வேண்டிய சூழ்நிலை எப்படி அமைஞ்சது? நீங்கள் முதல்ல பாடின பாட்டு இது? சினிமாவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக ஜாயின் ஆனேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அங்கே பாடுறதை விட முதல்ல வெளியில் தான் டி சலபதிராவ் மியூசிக்கில் விதியின் விளையாட்டு என்ற படத்தில் ஃபஸ்ட்டு பாடினேன் தமிழ். அந்த பாட்டை எங்களுக்காக பாடி காட்ட முடியுமா? ஆனால் ஒன்றும் அது படம் விதி விளையாடிடுச்சு, படம் வரல. அது ரொம்ப சோகப்பாட்டு. இப்போ முதல்லையே அந்த சோகப்பாட்டு எதுக்கு பாடணும்? சிரிச்சுட்டே இருக்கீங்க நீங்கள் எல்லாம் ஜாலியாக. பாட சொன்னால் கொஞ்சம் பாடுறேன். பாடட்டா? பாடுங்க. ஆனால் சோகப்பாட்டோட ஸ்டார்ட் ஆனாலும் இப்போ குழந்தைங்கள்லாம் பிறக்கும்போது அழுவாங்கல்ல, கேன்னு அப்புறம் தானே சிரிப்பாங்க. அந்த மாதிரி என் வாழ்க்கை கூட அழுக பாட்டோட ஸ்டார்ட் ஆச்சு. தெலுங்கு பாட்டு, தமிழ் பாட்டு, சென்னலீஸ் பாட்டு, மலையாளம் பாட்டு, எல்லா சோகப்பாட்டு தான் ஸ்டார்டிங். அப்படி வந்தாலும் அப்புறம் ஃபஸ்ட்டு அழுதுண்டே ஸ்டார்ட் பண்ணாலும் இது வரைக்கும் சிரிச்சுண்டே பின்னோக்கம் இல்லாமல் போயிட்டே இருக்கேன் கடவுள் அனுகிரகத்தில். கொஞ்சம் பாடி காட்டுறேன்.
பேதை என்னாசை பாழானதேனோ, இதுதான் அந்த பாட்டு. சாரு, எஸ் ஜானகி அவர்கள் இவ்வளோ பாடல்கள் பாடியிருக்கிறாங்களே, ஆனால் இதுக்கு ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போது அவங்களுக்கு ஒரு வாய்ஸ் டெஸ்ட் எடுத்திருப்பாங்க இல்லையா? கண்டிப்பா. அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அவங்கள அறிமுகப்படுத்தின இசையமைப்பாளரை பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாமா? உங்கள் குரலை சினிமாவுக்காக டெஸ்ட் பண்ணப்போ ஓகே சொல்லுவாங்களா இல்லையான்னு பயமாக இருந்ததா இல்லை நம்பிக்கையாக இருந்தீங்களா? எனக்கு அப்போ பயம்னா என்னமோ தெரியாது, ஒன்றும் கிடையாது. டேரிங்காக போய் பாடுறது தான். அவங்க பிடிக்கதோ பிடிக்கலையோ பாடுற, ஜாலியாக பாடுறது, அவ்வளோதான், பாடிட்டேன். உங்களை அறிமுகப்படுத்தின இசையமைப்பாளர் யார்? அதான் ஏவிஎம் ஸ்டுடியோலே என்னை டெஸ்ட்டு எடுத்து முதல்ல பாட்டு கேட்டு ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஸ்டாஃப் ஆர்டிஸ்டாக சேர்ந்தெல்லாம் முதல்ல. அப்போ என் வாய்ஸ் குரல் டெஸ்ட் பண்ணது வந்து ஆர் சுதர்சனம் மியூசிக் டைரக்டர் அண்ட் கோவர்தனம். அவங்க 2 பேரும் ஏவிஎம்மில் மியூசிக் டைரக்டர்ஸாக இருந்தாங்க. அண்ணன் தம்பி தான். அவங்க 2 பேர் தான் என் குரலில் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்களோட தாய்மொழி தெலுங்காக இருந்தாலும் அவங்க தமிழ்ல நிறைய பாடல்கள் உச்சரிப்பை கரெக்டா வந்து பாடியிருப்பாங்க. கண்டிப்பா. இப்படி அவங்க பாடுறதுக்கும் தமிழ்ல பேசுறதுக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்களா? எந்த பாடலுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் கேட்கலாம். ஆரம்ப காலத்துல உங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு சிரமமா இருந்திருக்குமே, எப்படி சமாளிச்சிங்க? ஒரு லெட்டர் கூட வராது. அப்போ ஃபஸ்ட்டு சாங் பாடினப்போ ஒரு லெட்டர் கூட தமிழ் வராது எனக்கு. தெலுங்கில் எழுதி பாடினேன். தெலுங்கில் எழுதினாலும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ் பொண்ணு பாடுற போல இருக்குது, அவ்வளோ நல்ல நேட்டிவிட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் தமிழில் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திய வார்த்தைகள் எது? எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக பாடினேன். இப்போது தமிழ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜ் பாடினாலும் ஒரு நேட்டிவிட்டி இருக்கும். அது என்னன்னு ஒரு வாட்டி அவங்கள ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்லி கேட்டு புரிஞ்சுக்கிட்டு பாடுவேன். அது ரொம்ப கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. கஷ்டப்படலை. வானிலே தேனில் ஆடுதே பாடுதே வானம் பாடி ஆகலாமா, மேகமே காதலும் ஊஞ்சலாயானதே நாமும் கொஞ்சம் ஆடலாமா, ஆசை மீதும் நேரமே ஆடலாம் தோழி. சாரு, எஸ் ஜானகி அவர்கள் எவ்வளவோ பேரோட டுவேட் பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக எஸ்பிபி அவர்களோட மறக்க முடியாத பாடல்கள். இதுல என்னன்னா, இவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்டா போயிருக்காங்க. அதுல எஸ்பிபி அவர்களுக்கு செகண்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கு காம்படிஷன்ல. அதுக்கு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத குழந்தைங்க கிட்ட அவங்களே சொல்றாங்க. ஒரு தடவை ஒரு பாட்டு போட்டிக்கு நடுவராக போயிருந்த நீங்கள் தவறான ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கப்பட்டதையும், அப்போ ஒரு மாணவரா அங்கே பாடிட்டு இருந்த திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு பரிசு கொடுக்காததையும் கண்டித்து நடுவர்களின் தீர்ப்பை மாற்றி திரு எஸ்பிபிக்கு பரிசு வாங்கி தந்தீங்கன்னு அவரே இந்த நிகழ்ச்சியில் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்படி இல்லை. அது நான் வந்து ஜட்ஜியாக போகலை. அவங்க தேர்ந்தெடுத்து ஓகே ஆனப்புறம் என்னை ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு தான் கூப்பிட்டது. ப்ரைஸ் கொடுக்கறது தான் போனேன், ஜட்ஜியாக போகல. போனப்போ அங்கே செலக்ட் ஆனவங்கள பாட வச்சாங்க. அவரும் பாடினார், இவரும் பாடினார். ரொம்ப நல்லா இருந்தது பாலசுப்ரமணியம் பாடினது. ஏன்னா அவருக்கு ஏன் கொடுத்தீங்கன்றதை விட அப்படி சொல்லலை, இவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு சொன்னேன். இவர் வந்து ஒரிஜினாலிட்டி இருக்குது. பாலசுப்ரமணியம் ஒரிஜினல் குரல்லே தன்னுடைய குரல், கடவுள் நமக்குன்னு ஒரு குரல் கொடுப்பார். அந்த குரலில் ஒரிஜினல் குரலில் நல்லா பாடிருக்கார், ரொம்ப நல்லா பாடினார். அவரும் ரொம்ப நல்லா பாடினார். ஆனால் கண்டசால குரல் அப்படியே வச்சு பாடிருக்கார். நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரிஜினாலிட்டி இருக்குது, ரொம்ப நல்லா பாடுறீங்க, ரொம்ப நல்லா ஃபீல்டில் வந்தால் சினிமா ஃபீல்டில் நல்லா முன்னுக்கு வரீங்கன்னு சொன்னேன். அந்த சொன்னதை அவர் மனசுலேயே வச்சுக்கிட்டு சொல்லிகிட்டே இருப்பார் எப்போ பார்த்தாலும்.
ஜானகி அம்மா 4 தேசிய விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க. அதில் 2 பாட்டு தமிழ் பாடல்கள். முதல் பாட்டு 16 வயது நிலை படத்தில் இருந்து செந்தூரப்பூவே, அண்ட் இன்னொரு தமிழ் பாட்டு இஞ்சைடு பழகி தேவர் மகன்ல. இந்த முதல் பாட்டுக்கு தேசிய விருது அவங்க வாங்கும் பொழுது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத பகிர்ந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு பல பட்டங்கள் இருக்கு. ஆமாம், இசைக்குயில், சவுத் இந்தியாஸ் நைட்டிங்கேல் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி மக்கள் அவங்களுக்கு பல பட்டங்கள் கொடுத்து கொண்டாடினாலும் அதில் அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் முதல்ல தேசிய விருது வாங்கியது எப்போ, எந்த பாட்டுக்கு, அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? செந்தூரப்பூவே பாட்டுக்கு வந்தது ஃபஸ்ட்டு நேஷ்னல் அவார்டு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி விருதுகள் எல்லாருக்குமே வந்து எல்லாரும் சந்தோஷப்பட்டா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிடுச்சு. அந்த பாட்டை கொஞ்சம் பாடி காமிப்போம். பாடவா? செந்தூரப்பூவே செந்தூரப்பூவே ஜில்லென்ற காற்றே, என் மன்னன் எங்கே என் மன்னன் எங்கே, நீ கொஞ்சம் சொல்லாயோ செந்தூரப்பூவே. இசைக்குயில், தேன்குரல் தென்றல், இப்படி உங்களுக்கு பல பட்டங்கள் இருக்கு. இதில் உங்களுக்கு பிடிச்ச பட்டம் எது? எனக்கு எஸ் ஜானகி என்ற பட்டம் தான் ரொம்ப பிடிக்கும். சாரு, இசைஞானி இளையராஜா அவருடைய பாடல்களில் எத்தனை அற்புதமான பாடல்களை எஸ் ஜானகி அம்மா அவர்கள் பாடியிருக்கிறாங்க. அவரை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கணும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட சமகாலத்தில் கொடிகட்டி பறந்தவங்க பி. சுசீலா அம்மா. அவங்களும் அவ்வளோ அற்புதமான பாடல்கள்லாம் பாடியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பல ஸ்டேஜில் ஒன்றாவே சேர்ந்துலாம் பாடியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரை பற்றியும் ஜானகி அம்மா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். பி. சுசீலா குரல் பற்றி உங்கள் கருத்து என்ன? ரொம்ப நல்ல வாய்ஸு, நல்ல கனமான பவர்ஃபுல் வாய்ஸு, மெலோடியஸ் வாய்ஸு. எந்த மாதிரி பாட்டு பாடினாலும் ரொம்ப நல்லா எடுப்படும். எந்த ஆர்டிஸ்ட்டுக்கு பாடினாலும் சூட் ஆகும், அப்படிப்பட்ட குரல். தமிழில் இளையராஜா இசையோடு சேர்ந்து பிரம்மாண்டமாக ஜெயிச்சவர் நீங்கள். இளையராஜா இசையை பற்றி உங்கள் கருத்து? இளையராஜா ரொம்ப நல்ல மியூசிக் டைரக்டர், ஜீனியஸ். அவரை பற்றி சொல்லணும்னா வார்த்தையே கிடையாது. நான் பேச வந்தேன் சொல்லத்தான் ஓர் வார்த்தை இல்லை, அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது, அவ்வளோதான். சில பேர் பாட்டு பாடும்போது ரொம்ப எக்ஸ்பிரசிவா பாடுவாங்க, நிறைய முக பாவங்களோட பாடுவாங்க. டான்ஸ்லாம் கூட சில பேர் ஆடிட்டே பாடுவாங்க. ஆனா ஜானகி அம்மா பாடும் பொழுது எந்த எக்ஸ்பிரஷனுமே இல்லாம பாடுவாங்களாம். அது ஏன் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க, வாங்க பார்க்கலாம். நாங்கள்லாம் பாடும்போது கை காலெல்லாம் ஆட்டி கிட்டத்தட்ட நடிச்சு குரல்ல உணர்ச்சிகளை கொண்டு வருவோம். ஆனால் ஜானகி அம்மா பாடும்போது அசையாமல் நிற்பாங்க, ஆனால் குரல்ல பிரமாதமான உணர்ச்சிகள் இருக்கும் அப்படின்னு எஸ்பிபி சார் உங்களை வியந்து பாராட்டியிருக்காரு. இது உங்களுக்கு எப்படி சாத்தியப்படுது? அவன் எஸ்பிபி விசால் சொன்னேன்னு நீங்கள் பார்க்கலையா? நான் பாடும்போது பார்த்துருக்கேன். அது சின்ன வயசுலேருந்து பழக்கம். சில பேருக்கு அப்படி பழக்கம், சில பேருக்கு இப்படி பழக்கம். அதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் பெரிய இதெல்லாம் பாடும்போது கொஞ்சம் உணர்ச்சிகள் காணும். அதான், அப்படி ஆடினா எனக்கு பாட்டு வராது. அப்படி ஒரு இடத்துல நின்னா தான் பாட முடியும். மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தேன், நான் விரும்பும் மாப்பிள்ளைக்கு நாள் கணக்கா காத்திருந்தேன், வந்தாயே நீயும் வாசல தேடி, கண்டேனே நானும் எனக்கொரு ஜோடி. சாரு, பொதுவாக வந்து ஒரு பெண்ணை வந்து பொண்ணு பார்க்க போகும்போது பாட்டு பாட சொல்லுவாங்க. ஆமா, இவங்க ஏற்கனவே ஒரு சிங்கர். இவங்களுடைய கல்யாணத்தப்போ அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு பார்க்கும்போது இவங்க என்ன பாட்டு பாடினாங்க, இல்லை என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா? அதை அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க கணவரை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம். பெண் பார்க்க வரும்போது பாட்டு பாட சொல்லி கேட்கறது நம்ம கலாச்சார வழக்கம். நீங்கள் என்ன பாட்டு பாடியா சுத்துனீங்க? நான் சினிமாவில் பாடும்போது எல்லா பாட்டும் என் புருஷனுக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே கேட்டுட்டே தான் இருந்தார். என்னை அவர் தான் ரெக்கார்டிங் கூட்டின்னு போகிறது வருது, என் சமாச்சாரம் எல்லாம் பார்த்துக்கிறது கல்யாணத்துக்கு முன்பிலேருந்து அவர் தான். என் பாட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இது வரைக்கும் அவர் இருந்த வரைக்கும் கேட்டுட்டே ரொம்ப ரசிச்சுட்டே இருந்தார் என் சாங். உங்கள் கணவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். என் கணவரை பற்றியா? என் கணவர் பேர் ராமபிரசாத், என் பேர் ஜானகி. எங்க அறியாமல் எங்கள் 2 பேருக்கு பேர் அப்படி அமைஞ்சு போச்சு, ராம ஜானகின்னு சொல்லி. அப்புறம் அவருக்கு பாட்டுன்னா ரொம்ப இஷ்டம். என்னை எப்படியாவது நல்ல கிரேட் சிங்கர்
ஆகணும்னுட்டு அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஆனால் அதனாலே எங்கேயுமே போய் ஜானகி பாட்டு கொடுங்கன்னு யாருக்கிட்ட போய் கேட்குறது ஒன்றும் கிடையாது. கடவுள் தான், குரல் மேலே தான் ஆதாரப்பட்டது லைஃப் எல்லாம், அவ்வளோதான். யாரும் ஒருத்தர் சப்போர்ட்டோ இல்லை ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறது ஒன்றும் கிடையாது. கண்டிப்பாக வரும் என்ற நம்பிக்கை அவருக்கு. நான் கண்டிப்பாக பாடுறேன்னு ஏவிஎம்மில் முதல்ல லெட்டர் எழுதினாங்க. எங்கள் பொண்ணு ஒன்று இருக்குது, ரொம்ப நல்லா பாடும், எங்கள் மாமனார் கையில் எழுத வச்சார், என் கணவர் தான். ரொம்ப நல்லா பாடுறது, உங்களுக்கு வேணும்னா கூப்பிடலாம். ஏவிஎம்க்கு லெட்டர் எழுதினார். ஏவிஎம்லேருந்து உடனே பதில் வந்தது, ஆடிஷனுக்கு வாங்கன்னு சொல்லி. வந்தோம், ஆடிஷனுக்கு கொடுத்தோம். உடனே ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டாங்க. மாத சம்பளம் ஸ்டாஃப் ஆர்டிஸ்ட்டாக. அப்போலேருந்து பின் பார்வை இல்லாமல் நான் கண்டினியூஸாக பாடிண்டே தான் இருக்கேன். அவர் என்னுடைய சமாச்சாரம் எல்லாம் அவர் தான் பார்த்துப்பார். அவருடைய வேலை நெல்லூரில் வேலை பண்ணிகிட்டே இருந்தார். ஆனால் எனக்காக அவர் தியாகம் பண்ணிவிட்டு அவர் வேலை கூட விட்டுட்டு என்னை பார்த்துக்கணும். எனக்கு ஒன்றுமே தெரியாது, படிப்பு கூட இல்லை. ஏன்னா என் சாங்ஸு ரெக்கார்டிங் சமாச்சாரம் எல்லாம் பார்த்துக்கிறது. அப்புறம் எல்லாம் மருந்து சமாச்சாரம் கூட, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு மருந்து கூட அவர் தான் என் கையில் வச்சு நான் விழுங்குவேன். அந்த மாதிரி குழந்த போல் என்னை பார்த்துக்கிட்டார். ரொம்ப நல்லவர்னா இப்படி அப்படி இல்லை, அப்படி நல்லவர். அது அவரை பற்றி சொல்லணும்னா என்ன இருக்குது, எனக்கு உயிர், அவ்வளோதான். ஒரு சிங்கர் பாடுற பாடலுக்கு அதே மாதிரி அந்த ஆக்டரும் எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். கண்டிப்பா. இவங்க பாடின பாடல்களுக்கு எந்த நடிகை கரெக்டா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அவர் இவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கான பதில் ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஆக்டர்ஸ், நிறைய நடிகர்கள் இவங்களோட பாடல்களை நிறைய பாராட்டியிருக்காங்க. அதை பத்தி பகிர்ந்திருக்காங்க, வாங்க கேட்கலாம். உங்க பாடலுக்கு அற்புதமா நடிச்ச நடிகைன்னு நீங்க யாரை பாராட்டுவீங்க? யார் நல்லா நடித்தா அவங்களையெல்லாம் பாராட்டு. எல்லாரும் நல்லா தான் நடிக்கிறாங்க. ஆனால் நல்லா நடிக்கலைன்னா சினிமாவில் வச்சுக்க மாட்டாங்கல்ல. இல்லை, ஆனால் அதில் குறிப்பிட்டதா யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கவர்ந்துருக்கலாம் இல்லையா? பரவாயில்ல, நம்ம பாடினதுக்கு கரெக்டாக எக்ஸ்பிரஷன். அந்த சிங்காரவேல்னே சொல்லலாம் முக்கியமாக. ஏன்னா அவ்வளோ நல்ல பாட்டு, கிளாசிக்கல், அந்த ஸ்வரங்கள், அதெல்லாம் லிப் மூமெண்ட்டு, அந்த ஆக்டிங்கு, பிக்சரைசேஷனு கூட ரொம்ப நல்லா. சாவித்திரி ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஜெமினி கணேசன் நாதஸ்வரம் ரொம்ப நல்லா, அவரே நாதஸ்வரம் வாசிக்கிற போலே இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. நான் ரொம்ப பாராட்டினேன். அதை தவிர்த்து வேறு ஏதாவது பாட்டில் நடித்தவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்கன்னு நீங்கள் நினச்சதுண்டா? எல்லாருமே நல்லா நடிக்கிறாங்க, ஸ்பெஷலாக சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அப்புறம் கோழி கூவுதில் ஒரு பாட்டு பாடினேன் பிந்து கோஷ்க்கு. ஏன்னா அசிங்கமான குரல்லே ஆயர்பாடி கண்ணனேன்னு ஒரு பாட்டு. அந்த பொண்ணு அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கு, அந்த பாட்டுக்கு சொல்ல முடியாது. அப்படி அந்த பாட்டை எங்களுக்கு கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? ஐயோ, அது இப்போ பாடினா அப்புறம் நான் நாளைக்கு ரெக்கார்டிங்காக பாட முடியாது. ஆயர்பாடி கண்ணனே அன்பை அள்ளி தாராயோ, டேயமைனா டேயாளோ, இதெல்லாம் குரல் எல்லாம் மாத்திட்டேன். இதெல்லாம் வரும். இல்லை குண்டா பேன் பாடுறது, கீழ் பாடுறது, அது எல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது. அது பாட்டு கேட்டால் தான் தெரியும். இப்போ பாட வராது அது, அந்த பாட்டு ரொம்ப கஷ்டம் பாடுறது. உங்கள் பாடலை எந்த நடிகையாவது பாராட்டியிருக்காங்களா? அப்படி வீட்டுக்கு பாராட்டினது ஒரே ஒருத்தர் தான். நிஜமாக சொல்லப்போனால் எல்லாரும் அப்படி வீட்டுக்கு பாராட்டி போக மாட்டாங்க. எங்கேயாவது பார்த்தப்போ ஏதோ ஃபங்க்ஷனில் அப்படி இப்படி கலந்தப்போ ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு பாட்டுக்கு நிஜமாக சீதா இல்லை ஆக்ட்ரஸ் பார்த்திபன், அவங்க 2 பேர், அவங்க படம் தான் அது. தேவா மியூசிக்கில் நான் பாடினேன். ஒரு ஊமை பொண்ணு பாடுறது அது. அந்த பாட்டு பாடினப்போ அவங்க 2 பேரும் வீட்டுக்கு எனக்கு gift எல்லாம் கொண்டு கொடுத்து ரொம்ப பாராட்டி போனாங்க. அப்புறம் இந்த பாட்டு மலரே மௌனமா, இந்த பாட்டு பாடினேன் கர்னாலே. அப்போது அவர் அர்ஜுனன் ரொம்ப பாராட்டி எனக்கு அவர் ஒரு gift கொடுத்தார். இப்படி ஏதோ 2-3 பேர் தவிர ஜாஸ்தி யாரும் வீட்டுக்கு பாராட்டி அப்படி ஒன்றும் பண்ணுறதில்ல. எங்கேயாவது பார்த்தப்போ நாங்களும் சொல்லுவோம், ரொம்ப நல்லா நடிச்சிங்க நீங்கள் இந்த பாட்டுக்கு, இந்த படத்துல இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா நடிச்சிங்க, நாங்களும் சொல்லுவோம். அது சகஜம், அவ்வளோதான். அந்த பாட்டுகளை கொஞ்சம் பாடி காட்ட முடியுமா? மலரே மௌனமா, இது எஸ்பிபி பாடுவார். மலர்கள் பேசுமா, பேசினால் ஓயுமா கண்ணே, கண்ணா, அதாச்சா. இன்னொரு பாட்டு சீதா பார்த்திபன் அவங்க படம் இருக்குல்ல, அவங்க அந்த பாட்டுக்கு ரொம்ப நல்லா நடித்தாங்க. அது கொஞ்சம் பாடி காட்டுறேன், ஞாபகமே இல்லை எனக்கு.
மெட்டி மெட்டி வெள்ளி மெட்டி 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 வெள்ளி மெட்டி போட்ட குட்டி வெள்ளை கட்டி மாமனோட வெரி குட். ரொம்ப நல்லா பாடினீங்க, நீங்களே பாடிச்சிட்டீங்க. அதான் இந்த பாட்டு ரொம்ப பாப்புலரு. நான் ஒரு வாட்டி திருவையாறில் ஒரு ப்ரோக்ராம் போனேன். தியாகராஜ சுவாமி ஆராதனை நடக்கும் திருவையார். அங்கே எனக்கு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. சார் அப்போது நான் வந்து இனாக்ரேஷன் அன்னைக்கு சிவாஜி கணேசன் அவர் வந்தாங்க கச்சேரிக்கு. நகுமோமோ இதெல்லாம் பாடும்போது, அது சங்கத்தையெல்லாம் பாடும்போது ரொம்ப எப்படி ரசித்தார்னா சிவாஜி கணேசன் எழுந்து நின்று உட்காந்து, ஓ ஜானகி பாடு ரொம்ப நல்லா இருக்கு, இப்படி என்ஜாய் பண்ணி என்கரேஜ் பண்ணி. இப்போ அவர் அவ்வளோ என்கரேஜ் பண்ணதுனாலே தியாகராஜ கீர்த்தனை சிலது சேகரித்து நான் தியாகராஜ கீர்த்தனை கேசட் கொடுத்தேன் ப்ரைவேட்டாக. சாரு, ஆக்சுவலாக ஜானகி அம்மா அவங்க கொடுத்த இன்டர்வியூ அதை பார்க்கும்போது குழந்தைகளோட குழந்தையா அவங்க நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியுது. எனக்கு என்னன்னா இந்த ஒரு நாளோட இது முடியணுமா அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு தாட் இருக்கு. இன்னும் நிறைய இந்த இன்டர்வியூல அவங்க சொன்ன விஷயங்கள் கேட்கணும்னு எனக்கும் ஆசையா. ஆமா, நிறைய விஷயங்கள் நம்மளுக்கும் ஆசையா இருக்கு. என்ன பண்ணலாம்? நம்ம ஏன் இதோட தொடர்ச்சியை நாளைக்கு பார்க்க கூடாது? தாராளமா பார்க்கலாமே. ஸோ நாளைக்கும் நம்ம வணக்கம் தமிழா நிகழ்ச்சியில இசைக்குயில் எஸ் ஜானகி அம்மா அவர்கள் நம்ம சன் டிவிக்கு கொடுத்த இன்டர்வியூவோட தொகுப்பை பார்க்க போறோம்.